Hi, welcome back to Investment Achievement. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன ஏதுன்றது கிளியரா பார்ப்போம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ். ஒன்று வந்து ட்ரைடன்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டா வந்து டிக்ளைண்டா இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபண்டமெண்டலி எடுத்து போட்டிருக்காரு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதனுடைய டீடைல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காரு. அண்ட் தென் இன்னொரு நண்பர் வந்து ஹெச்சிசிசி அண்ட் ட்ரைடன்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வீக்கா இருக்குங்க சார் அப்படின்றாரு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நீங்க வந்து ட்ரேடரா இன்வெஸ்டரா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியணும். நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள வரும்போது இன்வெஸ்டர்ன்ட்டு வராங்க, அப்புறம் ட்ரேடர்ன்றாங்க, அப்புறம் மாத்தி 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 குழப்பிக்கிறாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது ரொம்பவும் முக்கியம். ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குக்கு வந்து ஜஸ்ட் வந்து அதனுடைய சினாரியோஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒன்னு, ட்ரேடருக்கு என்னென்ன முக்கியம்னா, நீங்க எந்த அன்குவாலிட்டி ஸ்டாக்ல வேணாலும் போகலாம், அதை பத்தி கவலையே கிடையாது. பிகாஸ் நீங்க வந்து ட்ரேடுனா வாங்குறோம் விற்கிறோம் இவ்வளவுதான் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட், இது மூணு தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். எங்க வாங்குறோம், எங்க விற்க போறோம், எவ்வளவு தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். குவாலிட்டியான ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா நீங்க சொல்ற கிரைட்டீரியா, அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துதான் இன்வெஸ்ட் பண்ணணும், கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். நம்ம சொன்னது எல்லாமே ட்ரேடுக்கு உண்டான இடம் தான். ஸ்டாக்ல எங்க வாங்குறோம், அந்த ஸ்டாக்கை எங்க வாங்க போறோம், எவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ், எவ்வளவு தூரம் டார்கெட், இதை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னா, நம்மளுக்கு விருப்பப்படலைன்னா அந்த ஸ்டாக் பக்கம் போகாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க, அது நிறைய நியூஸஸ் இருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். என்ன சொல்றாங்கன்னா, 143 லட்சம் கோடி 2030 நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல நியூஸஸ்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், லாஸ்ட் இயர்ல இருந்தே நல்ல ஒரு growth இருக்குங்க, இன்ஃப்ரால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஜிஆர் இன்ஃப்ராலாம் பிரேக் அவுட் ஆயிருந்திருக்கும், ஐஆர்பிஐ சொல்லியிருப்போம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் சொன்னோன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்ஃப்ரா மட்டும் டெவலப் ஆக போறது கிடையாது, அதான் கூட ஸ்டீல் செக்டாரும் டெவலப் ஆக போகுது. இந்த ஸ்டீல் செக்டார்ல ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல், ஜிந்தால், செயில் அண்ட் தென் ஹிண்டால்கோ நம்ம என்னென்ன பிரைஸ்ல கொடுத்தோம், நம்ம கொடுத்த 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தாராளமா கொடுத்துட்டுச்சு. நிறைய ஸ்டாக்ஸுக்கு இன்னமும் அந்த செக்டார்களுக்கு ஸ்கோப் இருக்கு. இன்வெஸ்ட், பை அ டிப், செல் அட் ரைஸ் அப்படின்றதான் சொல்லலாம். ஓகே, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நேரா நம்ம சார்ட்ல போய் பார்ப்போம். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரா டெக்னிக்கல்ஸா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்றத டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்டை கேட்டுட்டு பேமெண்ட்டுக்கு உண்டான டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க. பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கான குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணி விட்டுடுவோம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் 6 PM to 8 PM. வீக்லி வந்து 2 செஷன், டோட்டலி 8 செஷன். டீடைல்ஸ் என்ன ஏதுன்றது சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, சார்ட்ல போய் பார்த்துருவோம். ஓகே, அசோகா பில்கான் நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அங்கே ஒரு லாங் கன்சல்டேஷன், பெரிய கன்சல்டேஷன் போகும்போது உடைச்சு பை பண்ணுங்க அப்படின்னும். இதுக்கு ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம். அப்போ நம்ம சொன்ன ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னா அரௌண்ட் 91% இன் 133 days அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்பயும் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒரு லாங் கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷனை பிரேக் வருமா, கட்டாயம் வரும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்டாக் நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு பை எடுக்கிறோம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு growth இருக்கு அப்படின்றதுனால ஒரு கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷனை உடைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் போய் பை பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்து ஒரு கேண்டில் இப்படி வரணும். அப்படி வந்ததுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். எந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அபவ் 195 இல்லை 200க்கே வாங்குங்க. என்ன சொல்றது, ஒரு 200 ரூபாய்க்கு மேல வாங்குங்க. அப்பதான் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலா மேல போகும். அந்த 200 எதுக்கு சொல்றோம், நிறைய நண்பர்கள் வந்து இந்த பை அபவ் அப்படின்னு சொல்றோம், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஐ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு லோ வந்து மறுபடியும் இங்க உடைக்கும் அப்படின்றதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க உடைக்கல. இங்க போய் வாங்கினவங்களுக்கு என்னாச்சு, லாஸ் ஆயிட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த பேஷண்ட் இல்லாம பல பேர் வித்துருவாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பை ஜோன் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது பை பண்ணீங்கன்னா
அடுத்த ஸ்விங் ரேலி ஸ்டார்ட் ஆகும். அரௌண்ட் ஒரு 240க்கு டார்கெட் கார்னர் பண்ணலாம். ஏன் நம்ம 240 டார்கெட் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் மறுபடியும் சொல்லி தர வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றத சொல்லலாம். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை உடைச்சதுன்னா, இந்த ரெக்டாங்கிள் அதாவது ஒரு கன்சால்டேஷன் வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன், இது மாதிரி ஸ்டாக்கு எதனா ஒரு கன்சல்டேஷன் போய் உடைச்சதுன்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஜோனை தான் அப்படியே நம்ம டார்கெட்டா கார்னர் பண்ணுவோம். அந்த டார்கெட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகும்னா அரௌண்ட் ஒரு 240க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு ஸ்விங் ரேலி நம்ம சொன்ன ரேஞ்சில் ஒரு 195க்கு மேல எடுத்தோம்னா ஒரு 20-23% ரேலி கிடைக்கும். டார்கெட் போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க நண்பர்களே அப்படின்றதான் சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா 195ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய ஜோனா அங்க இருக்கணும். நம்ம இப்ப போயிட்டு இங்க போய் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேல போயிட்டு உடைக்காம மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய லாஸை சந்திக்க வேண்டியதா இருக்கும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திலீப் பில்கானும் எந்த ரேஞ்சில் நம்ம சொன்னோம், நல்லா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆயிட்டு இந்த லோல சொன்னோம். ஏன் இந்த ப்ராஃபிட் புக்கிங், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்ன்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து கரெக்டா ஒரு 26 நாள்ல ஒரு 32% லாபம் கொடுக்குது. அப்ப அந்த 32% லாபத்தை வித்துட்டு போட்ட முதலீட்டுல லாபத்தை மட்டும் உள்ள விட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து ராஜா. இல்ல விற்காமையே வச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 14% தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், இங்க ஒரு பை பண்றோம், இங்க போய் செல் பண்றோம், ஏன்னா இங்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றது. இப்போ இந்த ஸ்டாக்ல எந்த லெவல்ல நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு கரெக்ஷன் வரட்டும், ஒரு 420ல பை பண்ணுங்க. 420ல பை பண்ணிட்டு ஒரு 410 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 410 அப்படின்ற லெவல ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு டார்கெட் நம்ம என்ன கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18% ஸ்விங் ரேலி இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து சைட்வேஸ் போறதுக்கு பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்விங் எவ்வளவு தூரத்துக்கு போகும்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த டயகனல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மைனர் ட்ரெண்ட். அப்போ இந்த ட்ரெண்டை வந்து கிளீனா வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எந்த ரேஞ்சுக்கு போனா செல் ஆகுது, இங்க போனா செல் ஆகுது, இங்க போனாலும் செல் ஆகுது, இங்க போனாலும் செல் ஆகுது. அப்போ ஒரு 4th ஸ்விங் வந்து மார்க்கெட் இவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ரேலியை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ நம்ம என்ட்ரி போடக்கூடிய ஜோன்ல இருந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம். டார்கெட் வந்து ஒரு 40%க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திலீப் பில்கான் எந்த ஸ்டாக்லயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க நண்பர்களே. அதுக்கப்புறமேட்டுக்கா குத்துது கிடையாதுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. நாங்க ஜஸ்ட் வந்து எஜுகேஷனல் பர்பஸை தான் ஒரு வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்றோம். நீங்க போயிட்டு வாங்கிட்டு லாஸ் ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக், சேம் இதே கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப காலமாவே சைட்வேஸ்ல தாங்க சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தோம், அது வந்து ஃபெயில்ட் ஆகி கீழே வந்துச்சு. ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டாப் லாஸ் நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கு, அப்போ இங்க இருந்து வந்து மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கரெக்ஷன் ஆச்சு. 118 நாள்கள் நம்மளுடைய முதலீடு வந்து ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கு அப்படின்றதுதான் சொல்லலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்க இங்க போயிட்டு வாங்கலாம், தப்பே கிடையாது. இங்க வாங்கினீங்கன்னா அடுத்தது இங்க வந்து ஆவரேஜ் பண்ணிருக்கணும். இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோன். இந்த கன்சல்டேஷன் வந்து அரௌண்ட் நவம்பர் மாசத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு, ஒரு டார்பக்ஸ் பாக்ஸ் கன்சல்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 555 டேஸ் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனை பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா பெரிய மூவா இருக்கும். இப்போ ஒரு பாட்டம் அவுட்ல இங்க வாங்கியிருக்கலாம். இங்க வாங்க தவிர நம்ம நண்பர்கள் இங்கேயும் ஒரு என்ட்ரி போடுங்க. நீங்க ஒரு 50 ஸ்டாக் பிளான் பண்றீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக் வாங்கிக்கிங்க. மீண்டும் வந்து ஒரு 25 ஸ்டாக் இங்க கிடைச்சதுன்னா இங்க வாங்குங்க. மீண்டும் ஒரு ஐ போச்சுன்னா நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸா இருக்கும். அண்ட் தென் இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம வாங்குற இடத்துல இருந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இங்க இருந்தே நம்ம ஒரு கார்னர் பண்றோம்னா கூட ஒரு 27% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பை அபவ் 294. நீங்க ஃப்ரெஷ் பை பண்றதா 294க்கு மேல பிரேக் பியூர்லி நான் கன்ஃபர்மேஷன் ட்ரேடுக்கு தான் போவேன் அப்படின்றவங்கன்னா அந்த 300க்கு மேல பை பண்ணிக்கங்க. இல்ல நான் அக்குமுலேட் பண்றேன், இந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றது நான் பாத்துடுறேன்,
பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா நான் அக்குமுலேட் பண்றேன் அப்படின்னுட்டு சும்மா நம்ம சொல்லிட்டோம்னுட்டு பிளைண்டா போய் வாங்கிக்க கூடாது. அப்ப இங்க ஒரு என்ட்ரி, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆவரேஜ் இப்படின்றது தான் கான்செப்ட். சொன்னதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ஸ்டாக் இருக்கு? IRCTC ஒருத்தர் கேட்டிருந்தாரு. IRCTC என்ன லெவல், வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்த ரேஞ்சில் சொன்னோம், ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இங்கே வாங்குங்கன்னுட்டு நான் இங்கே வாங்கிட்டு தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த 658 வாங்கிட்டு ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்பயும் சொல்றேன், இது வந்து ஒரு டார்வெக்ஸ் பாக்ஸ் கன்சல்டேஷனை உடைச்சிருக்கு. அடுத்த டார்கெட்டா ஒரு 1275க்கு மூவ் ஆகும். அப்போ எனக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த ஜோன்ல இருந்து இந்த லெவலுக்கு போச்சுன்னா 94% ஒரு என்ட்ரினா அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டாக்ல வந்து பிக் பண்ணி எடுக்கணும்னா இதுதான் லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் தெரியாம தான் பல பேர் அங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டிவிஸ் லேப் இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் கொடுத்துருப்போம். நான் வெளியே இருந்த நண்பர்களே, இந்த ரீல்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம், பை அபவ் 4000க்கு மேல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்ததுன்னா பை பண்ணுங்க அப்படின்னு இருந்திருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான். இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள், ஒரு 372 நாள், ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு 2023 to 2024 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளார கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கு. பை அபவ் ஒரு 4100க்கு மேல பிரேக் அவுட் வரட்டும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட், அப்படி பொட்டன்ஷியலா பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னா யூ கேன் கன்சன்ட்ரேட். ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ராலி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். எங்க இருந்து இந்த லெவல்ல இருந்து இங்க ஒரு 15% உண்டான டார்கெட் இருக்கு. சி ஒரு 590 ரூபாய். இந்த 15% 10%ன்றதுக்கு உண்டான அர்த்தங்கள் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. சி யோசிச்சு பாருங்க, இது ஒரு லோ, இந்த லோல இருந்து வாங்கி இங்க போயிட்டு நீங்க க்ளோஸ் பண்றீங்க. 20% எத்தனை நாள்ல கொடுத்துருக்குறான்? 30 நாள்ல. நீங்க 30 நாள்ல எதுல போய் நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்க முடியும்? அதாவது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்கிறவங்க சம்பாதிப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பிக்சட் டெபாசிட், ஆர்டி அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்ரூட்மெண்ட் டெபாசிட் இது மாதிரி எல்லாம் போட்டோம்னா 30 நாள்ல 20%ன்றது தருவாங்களா? இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு இந்த 20% 15% அருமை பெருமை தெரியும் பாத்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து போயிட்டு பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல வச்சுட்டு ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து 6% 7% ரிட்டர்ன்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் இந்த 20% 30% 30 நாள்ல கிடைக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது முட்டையிடும் கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்றத சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இது மாதிரி ஸ்விங் எடுத்து சம்பாதிக்கலாங்க. இந்த லோல வாங்கியிருக்கலாம், இந்த ஐல வித்திருக்கலாம், இல்ல மீண்டும் இந்த ஒரு லோல வாங்கியிருக்கலாம், இந்த ஐல வித்திருக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் நாலேஜ் தெரிஞ்சுதான். இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் வந்து பியூர்லி வந்து டெக்னிக்கல்ஸை சப்போர்ட் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுவேன். நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நாட்டம் எடுத்துக்க மாட்டேன். ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு நான் சொல்ற ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே நீங்க பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பை பண்றதும் பை பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். என்ன சொல்றது, ஐயருக்கு போய் பிரியாணி சாப்பிடுறான்னா சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். இப்போ போய் பாய்க்கு போயிட்டு எங்க ஊர் தயிர் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அவங்க உங்களுடைய டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். அதனால டெக்னிக்கல்ஸ் நீங்க சப்போர்ட் வச்சுக்கிட்டு போறீங்கன்னா டெக்னிக்கல்ஸை மட்டும் ஸ்ட்ராங்கா நம்புங்க. இல்ல நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் சப்போர்ட் பண்ணி வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா தாராளமா சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி, எதுலையாவது ஒண்ணுத்துல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ரெண்டுத்துலயுமே கால்வாசி அரைவாசி கத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்றதுதான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஸ்டாக், ஒரு பெனி ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டீல் செக்டார்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த ஸ்டாக்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் சரியில்லாத ஸ்டாக்கை ஏன் நீங்க சொன்னீங்க அப்படின்னு என்ன கேட்டுக்காதீங்க. ஃபண்டமெண்டல் சரியில்லையா, விட்டுட்டு வேடிக்கை பாருங்க, அடுத்த ஸ்டாக்கை பாருங்க. எதுல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, NMDC ஸ்டீல், NMDC லிமிடெட் வேற, ஸ்டீல்ன்ற ஸ்டாக் வேற, புரியுதுங்களா? NMDC லிமிடெட் நம்ம சொல்லி எப்படியோ ஸ்கைராக வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. NMDC ஸ்டீல், இந்த NMDC ஸ்டீல்ல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு IPOல உள்ள வந்த ஸ்டாக்.
கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாயில வந்துட்டு மார்க்கெட் ஒரு ஸ்விங்கை ஒரு ஸ்விங்லோ மறுபடியும் ஒரு ஸ்விங்கை ஒரு ஸ்விங்லோ மறுபடியும் ஒரு ஸ்விங்கை ஒரு ஸ்விங்லோ ஆக மொத்தம் இந்த ஸ்டாக் எப்படி போயிட்டு இருக்குன்றது முதல்ல வந்து இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல மார்க்கெட் வந்து இந்த விஷயத்த சொல்லி தரங்க, இன்னைக்கு ஒரு கிளாஸே எடுத்து தரங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணணும் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்னா என்ன, ஹையர் லோ ஃபார்மேஷன்னா என்ன, லோயர் லோ ஃபார்மேஷன்னா என்ன, சைட்வேஸ்னா என்ன அப்படின்ட்டு பல பேர் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த ஸ்டாக் எடுத்துப்போமே, ஒரு 30 ரூபாயில இருந்து ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ வந்திருக்கு, மறுபடியும் ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஐ மறுபடியும் லோ. இப்படிதான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணி போகும். அப்ப நம்ம என்னென்ன பண்ணணும், இதுல வந்து எப்படி சம்பாதிக்கணும், ஒரு லோல வாங்கி ஐல வைக்கலாம், இந்த லோல வாங்கி இந்த ஐல வைக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு பொட்டன்ஷியலா மூவ் ஆகுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கு ஐடி பாசிபிள் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டயகனல் சப்போர்ட் இதுதான், தெரியுதுங்களா, ஒரு டயகனல் சப்போர்ட். அப்போ ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ் எதுன்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம எங்க வாங்கிருக்கலாம், இந்த லோல வாங்கி இந்த ஐல வித்துருக்கலாம். அப்போ அது ஒரு கடை தான் போகுமா அப்படின்றதுக்கு இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ், அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் தான் அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சும்மா வந்து மார்க்கெட் வந்து இந்த ஐக்கு போகும், அதுக்கு மேல விண்ண உடைச்சுக்கிட்டு போகும், பொழந்துகிட்டு போகும், போட்ட பணம் கோடியில புரளும் அப்படின்னு நினைச்சா புரளாது. திருப்பி போட்டு நம்மளதான் புரட்டுவாங்க. அந்த இடங்கள்லாம் தெரியணும். இதுதான் டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸோடைய பவர், டெக்னிக்கல்ஸோடைய பியூட்டின்னா இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும். 10 ஸ்டாக் எடுத்தா 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் வரதான் செய்யும். அந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் செய்ய வேண்டும். ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் அந்த ஒரு ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ் போடுறாங்கன்னாவே அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எதுக்கு போடுறான்னா அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நான் இந்த காரணத்துக்கோசரம் தான் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வரேன் அப்படின்றது. அப்போ அவனுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ்ன்றது தெரிஞ்சிருக்கு. சும்மா வாங்கிட்டு மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கு இறங்கி வந்துச்சுன்னா வித்துட்டு வர்றது கிடையாது ஸ்டாப் லாஸ், புரியுதுங்களா? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க, இங்க போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணல. அப்ப என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வருதுன்னும் போது இங்கேயாவது வித்துட்டு வந்திருக்கணும். இதுதான் டெக்னிக்கல்ஸோடைய பியூட்டி. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 73க்கு மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நாளைக்கு குரூஷியல் லெவலா பாருங்க, 67க்கு மேல ஓபன் ஆச்சுன்னா இங்க ஒரு 10% இருக்கு. அந்த 10%க்கு என்ன வேல்யூன்றது இப்பதான் சொன்னேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த 10%க்கு மேல இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல் டைம் ஐய பிரேக் அடிச்சுட்டு மேல போயிட்டு இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன டார்கெட்டை நம்ம கார்னர் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பயும் இந்த இடத்துல ஒரு டார்வெக்ஸ் பாக்ஸ் தான் வருது, தெரியுதுங்களா? இந்த டார்வெக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம எப்படி டார்கெட் வைக்கணும்னு சொன்ன இப்பதான் சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ இங்க இருந்து என்ன பர்சன்டேஜ் டார்கெட் இருக்கு, 41%. இந்த 41% அப்படியே இங்க தூக்கி வச்சோன்னா என்ன ரேஞ்சுக்கு மூவ் ஆகுது, ஒரு 94 ரூபாய்க்கு மூவ் ஆகுது. இந்த 28% ஸ்விங் இங்க என்னங்க, இங்க 48 காட்டுச்சு, இங்க 28 காட்டுதுன்னா அதுதான் டெக்னிக்கல்ஸ், அதுதான் பியூட்டி. சம் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவுக்கு இறங்குனா எவ்வளவு தூரத்துக்கு திரும்பி போனா நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துல என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரியலன்னா மார்க்கெட்ல தத்தளிப்பு தான். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் அடுத்த ஒரு வீடியோவை மோட்டிவேஷனல் மேக் பண்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.